சொல்கிறதா துண்டு மறந்துட்டேன் நீங்கள் போட்டு எதுவும் பண்ணாவண்ணா சரியா அப்படியே வந்துகிட்டே இருக்கு சொல்லும்போது லைவ் என்ன ஃப்ரெண்டு இது தெரியுது ஃப்ரெண்டு தெரியுதா ம் லைவ் அமுக்கலையா அதான் ஓகே இருக்கீங்க வந்துட்டே இருக்கு எடுத்துட்டு வாங்க வீடு ரைட்டு ஓகே அவங்க அவங்க இது வீட்டில் கொடு அண்ணா உங்களை பேசுகிறாரு என்ன பேசுறீங்களா வாங்க என்ன பேசுறீங்க லோன்காரங்க ரைட்டு என்ன பிரச்சனை எப்போ கட்டுறீங்க சொல்லுவீங்க என்னால் முடியாதுன்னு சொன்னேன் சரி சரிங்க 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 இப்போ நீங்கள் எத்தனை டிவி பெண்டிங் ஒன்று ஒரே டிவி இப்போ என்ன காரணம் உங்களால் கட்ட முடியல சரி 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 இப்போ நீங்கள் எப்போ கட்டுவீங்க உங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் ஆகுது வேறு மாதிரி செய்யணும்ல சரி இப்போ என்ன மாதிரி தொந்தரவு பண்ணுறாங்க சரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து கேட்குறாங்களா சரி சரிங்க சரி போட்டோ வச்சுட்டேன்னாங்களா சரி அப்படியா ஏன் நீங்கள் அட்ரஸ் சொல்லலையா வேற பக்கம் இருந்தீங்களா சரி ஃபோனில் எடுத்து தகவல் சொல்கிறீங்களா ஃபோனில் எடுத்து தகவல் சொல்லிருக்கீங்களா சரி 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 வாங்க என்ன சார் பிரச்சனை சரி என்ன பேங்க் சார் உங்கள் பேர் உங்கள் பேர் பிரகாஷ் உங்கள் பேர் சார் சரி ரைட் ஓகே ஐடி கார்டு ஐடி கார்டு நீங்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற மேற்கு மண்டல செயலர் சரிங்களா சரிங்களா எடுங்க ஐடி கார்டு இருக்கு சார் கையில் கொடுங்க செல்லில் வேணாம் கையில் கொடுங்க உங்களுக்கு வேணுங்க சார் ஒரு அத்துமீறி வீட்டுக்குள்ள வந்து பேசி இல்லைங்க அட்ரஸ் போன்ல தகவல் சொன்னாங்களா போன்ல தகவல் சொன்னாங்க ஆடியோ என்கிட்ட இருக்குங்க சரிங்களா சரி ஆடியோ போன்ல சார் போன்ல தகவல் சொன்னாங்களா இல்லைங்களா போன்ல தகவல் சொல்றாங்க இல்லைங்களா அவங்க கேள்வி கேட்டீங்க அவங்க கேள்வி கேட்டீங்க எங்கிட்ட கேள்வி எப்படி சரி கேளுங்க உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்கறேன் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்லுங்க 3ஆம் தேதி பில் பேமெண்ட் சரி நான் சொல்றேன் 3ஆம் தேதி பில் பேமெண்ட் சரி பொங்கல் டைம் யாருக்குமே வேலை கிடையாது சரி ஓகே விட்டுட்டோம் சரி நாங்க வந்து மீட் பண்றது அந்த வீடு பழைய வீடு இருக்கு இல்லையா இந்த வீட்டுக்கு இதுனா வரைக்கும் நாங்க வந்ததே கிடையாது சரிங்களா இவங்க வாங்கி 2 வருஷ காலமா அந்த வீட்டுல இருந்தாங்க இப்ப ரீசெண்டா இங்க வந்திருப்பாங்க நாங்க வந்ததே கிடையாது இந்த வீடு எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது நேற்று திங்கக்கிழமை முந்தானே நீங்க தானே பேசுனீங்க அவன் பெரிய மயிறு நீங்க தானே கேட்டீங்கல்ல அதாவது என்ன கேட்டேன்னா போன வாங்க மாட்டீங்கன்னு கேட்டீங்க போன அதாவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட பேசி வாக்குவாதம் பண்ண முடியாது கையை இறங்கி பேசணுமா என்னங்க சொல்லுங்க
என்ன கையை அனுப்பி அப்படி புடிங்க நீங்க. இல்ல. இந்த மாதிரி கையை அனுப்புறீங்க. இந்த மாதிரி வந்து நிக்கிறது அத்துமீறி. என்னங்க அத்துமீறி? அதுவே நீங்க போய் ஆக்ஷன் எடுங்க. புரியுங்களா? புரியுங்களா? நீங்க போகாதீங்க. நீங்க போய் ஆக்ஷன் எடுங்க. போலீஸ் கூப்பிடுங்க சார். போலீஸ் போய் நீங்க போய் ஆக்ஷன் எடுங்க. அப்படி லீகல் அப்புறம் என்ன பேர் லீகல் இல்ல ஆர்பி சட்டம் உங்களுக்கு பேரா ஏங்கலையா? எங்க வீட்டுக்கு தான் வந்து பண்ணாங்க. இல்ல வீட்டுக்கு வந்து பண்ணாங்க கரெக்ட் பண்ணுங்க. அந்த கையில மட்டும்தான் வாங்குவோம். அவங்க கட்டல எப்ப கட்டுவீங்கன்னு கேட்டாங்க. அப்படின்னா நீங்க போய் லீகலா போய் ஆக்ஷன் எடுங்க. லீகல் ஒவ்வொரு கஸ்டமரும் லீகலா நான் போய் எடுக்கணும். அப்ப லீகலா ஆர்பி சட்டத்துக்கு போய் உங்க பேங்க் சட்டத்தை மதிக்கிறது கிடையாது. உங்க பேங்க் சட்டத்தை மதிக்கவே இல்லையா? உங்க பேங்க் சட்டத்தை மதிக்கவே இல்லையா? அப்ப மக்களை போய் தொந்தரவு பண்ணுவீங்க. இப்ப அவங்க 6 மாசம் ட்ரைவ் பண்ணிடுறாங்க. எங்கிட்ட அப்படி கேக்குறீங்க? இல்ல இருங்க. அந்த கேமரா அப்படியே திருப்பி கேளுங்க. சரி சார் ஒரே நிமிஷம். 3ஆம் தேதி பில் பேமெண்ட். இன்னைக்கு எத்தனாம் தேதி? எத்தனை நாள் ஆயிடுச்சு? சரிங்களா? இப்ப வந்து ரீசன் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அவர் வந்து 6 மாசம் டைம் கேட்கிறாரு. 6 மாசம் டைம் கேட்கிறாரு. அவர் லீகலா உங்க ஆபீஸ்க்கு என்ன லெட்டர் எதாவது அனுப்பணும்னா அனுப்ப சொல்றேன். சரிங்களா? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாம ஒரே நிமிஷம் நீங்க பேசிட்டீங்களா? ஒரே நிமிஷம் பேசிட்டேன். நாங்க வந்து பினான்ஸ்ல இருந்து வந்திருக்கோம்னா பேங்க் டிரான்ஸ்ஃபர்ல நான் பணம் வாங்குறேன். ஒன்னு புரிஞ்சுக்கங்க. சரி. பேங்க் டிரான்ஸ்ஃபர்ல நான் பணம் வாங்குறது கிடையாது. சரி. இது வந்து ஒரு குழு. நான் கையில தான் பேமெண்ட் வாங்குவோம். ஒவ்வொரு வீட்லயும் போய் தான் பேமெண்ட் கொடுக்குறீங்களா? பில் கொடுக்குறோம். அடுத்த ஸ்பாட்லயே நீங்க மிஷின்ல இல்லைன்னா வாட்ஸ்அப்லயே அவங்களுக்கு பில் அடுத்த செகண்டே பில் வந்துரும். ஓகேங்களா? அப்படிதான் நாங்க வாங்குவோம். மணி டிரான்ஸ்ஃபர் கிடையாது. நம்ம பேங்க்ல வந்து இது பண்றது ஆட்டோ டெபிட் எல்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஒன்னு புரிஞ்சுக்கங்க. இவங்க பழைய வீடு அங்க இருந்துச்சுங்க. நாங்க இது நாள் வரைக்கும் இந்த மாசம் ஃபுல்லா எத்தனை நாள் ஆச்சுங்க? 3ஆம் தேதி இந்த வரைக்கும் இப்ப வரைக்கும் நான் எங்க வீட்டுக்கு வரல. லோன் வாங்கி எத்தனை வருஷம் கட்டியிருக்காங்க? நீங்களே சொன்னீங்க அப்படியே 2 வருஷம் கட்டியிருக்காங்க. இப்பதான் அவங்க சூழ்நிலை முடியல. அது நான் சொல்றேன் என்னன்னா லோன் கட்டும்போது நாங்க வரதில்லை. நாங்க வரல. நாங்க கேட்கறது என்னன்னா நான் கேட்கறது அவங்க சொல்றாங்க அவர் லோன் வாங்கி அப்படி நம்ம வீட்டுக்கு வந்து பணம் ரைட்ஸ் கிடையாது. ரைட்ஸ் கிடையாது. உங்களுக்கு நீங்க வந்து வீட்டுக்கு வரல. அவங்க அதாவது போன் ஒரு 6 மாசம் தொடர்ந்து போன் எடுக்கல, ஒரு 3 மாசம் போன் எடுக்கல அப்படியே பணம் வாங்குறோம். ஆனா அவங்க ப்ரூஃப்லாம் வாங்கி தானே கொடுத்துருக்கீங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம். இந்த மாசத்துக்கான பணம் கட்டணும். சரிங்களா? இப்போ இந்த மாசம் கட்டணும் இல்லையா? நான் என்ன சொல்றேன் கேட்டுங்க. அதாவது அவங்க அப்படி போன் எடுக்கல அப்படின்னா நீங்க லீகலா அந்த அட்ரஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பணும். இருங்க பிரதர், அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பணும். நீங்க அதே அட்ரஸ்க்கே அட்ரஸ் மாறிட்டாங்க வச்சுங்க. அந்த அட்ரஸுக்கு அவங்க போய் அந்த பதில் ஏதாவது இல்ல அப்படின்னா நீங்க அவங்கள பாக்குறதுக்கு என்ன கொண்டு வரணும்? லெட்டரோட வரணும். என்ன லெட்டர் வரணும்? ஆர்கனைசேஷன் லெட்டரோட வரணும். உங்க கம்பெனில இருந்து இன்னாரும் உங்க பேரு உங்க இதெல்லாம் போட்டு இன்னாரு இவர் கடன் வாங்கியிருக்காரு, இவர் வந்து இந்த வரைக்கும் எந்த ஒரு தகவல் இல்ல, அவர் வந்து நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு லெட்டரோட வரணும். லெட்டரோட வந்து அப்படி அந்த இடத்துல இல்ல அப்படின்னா அவருக்கு மேல லீகலா நீங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை அதை எடுக்கலாம். அப்படி இருக்காரு அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் மேல போய் ஏன் கட்டலாம் என்ன கட்டலாம் கேளுங்க. இல்ல அப்படி நீங்க லீகலா மூவ் பண்ணுங்க. சட்டப்படி அவர் மேல கோர்ட்டு தான் இதெல்லாம் லோன் வாங்கும்போது உங்ககிட்ட சொன்னாங்க அந்த மாதிரி ஆமா மட்டும் சொல்லுங்க. லோன் வாங்கும்போது தேதிக்கான பணம் கட்ட சொல்லி லோன் கொடுத்தான். அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி லீகலா அனுப்புங்க லெட்டர் அனுப்புங்க அப்படின்னு சொன்னா அவர் ஆமா மட்டும் சொல்லி அவர் பணமே கட்ட மாட்டாங்க. ஒரே நிமிஷம் நான் என்ன கேட்கறேன், அது எஸ்ஆர்னு சொல்லுங்க. நாங்க பேசணும் ஓகேங்களா? அவங்க லோன் நீங்க கொடுக்கும் போது நாங்க கட்டணும் அப்படின்னா நாங்க போட்டா வச்சு தேடுவோம், இல்ல நாங்க வீட்டுக்கு வந்து நிப்போம் அப்படின்னு சொல்லி போலீஸ்
ரூபா பணம் கட்டாம நிறுத்திட்டாங்க. நான் கேட்கிறேன், எங்க வேலை சொல்றேன் இவருங்க வாங்கல அடிப்படை பேசவே இல்லை. இதுல வரைக்கும் ஏதாவது தவறா பேசணுமா நீங்களே கேளுங்க. நாங்க இப்ப நாங்க வர வரைக்கும் லோன் கொடுக்கும்போது பணம் தான் கேட்கற சொல்லிக்கிறேங்க. கட்டலாம் பணம் தான் கேட்க சொல்லுங்க. லீகலா ஆக்ஷன் அவரை சொல்ல சொல்லுங்க. அம்மா வர சொல்லுங்க. அம்மா கேளுங்க. நீங்க கட்ட முடியாது. நீங்க மக்களுக்காக வருவாங்க மக்கள் அடியாள் கட்ட முடியாது. சரிங்களா? சட்டப்படி போய் நடவடிக்கை சொல்றீங்க. சொல்லுங்க. குடும்பம் சொன்னாங்க அதெல்லாம் கொடுக்கும்போது நீங்க சொன்னீங்களா? வீட்டுல வந்து அவர்கிட்ட கேளுங்க. என்னது அது சட்டத்துப்படி வீட்டுல போட்டோ வச்சு தப்பு பணம் வந்தா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். உங்களுக்கு வீட்டுல வந்து 3 புத்தகம் நிக்க மாட்டோம். 3 தாடியா நிக்க மாட்டோம். ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை நீங்க ஏதோ அவ்வளவு புரியாத கேட்டுறாங்க. நீங்க பண்றது என்ன போய் நீங்க சொல்றீங்க? வாங்க போல அப்படிலாம் சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்க ஒண்ணும் தப்பா ஒண்ணு இங்க பேசுற போன்ற இல்ல. கந்து வெட்டி பணம் நீங்க என்ன சொல்லுவீங்களா சொல்லுங்க. ஏமா இப்போ உங்களுக்கு 6 மாசம் டைமா? 6 மாசம் டைம் கழிச்சு வெட்டன்றாங்க. இல்ல சரி நீங்க லீவ்ல போய் ஆக்சிடென்ட் சொல்லிருங்க. லீவ்ல சொல்லிருங்க. லீவ்ல போய் ஆக்சிடென்ட் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் பேசுனீங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இது நான் வரைக்கும் உங்ககிட்ட வந்து நான் வந்து பேமெண்ட் கொடுக்கல ஏன்னு வந்து நாங்க உங்ககிட்ட கேட்டுருக்கோம். அவர்கிட்ட தானே பேசிட்டு இருக்கோம். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். நான் மிரட்டல அப்படின்னு ஆபீஸ் எல்லா டாக்குமெண்ட்டும் நாங்க தரோம். ஆபீஸ் வர முடியாது. சரியா? லீவ்ல கட்ட முடியலன்னா போய் லீகலா போய் ஆக்ஷன் எடுங்க. அதை விட்டு இது இல்லீகல். 6 மணிக்கு மேல வந்திருக்குமா? முடியல
வந்து இன்னைக்கு கேட்கலையே 20 நாளைக்கு முன்னாடி வந்து கேட்கிறோம். ஐடி கார்டு போடாதவங்கிட்ட ஏன்னா பேசுறீங்க? அதே மாதிரி உங்க கூட பேச அவசியம் கிடையாது. நீ யாரு நீங்க கேள்வி அவசியம் கிடையாது. பரிசு அவசியமே கிடையாது. மூணு ரவுடி வந்து மிரட்டுறீங்க. வீட்டு முன்னாடி வந்து இத்தனை பேர் பொம்பளை ரவுடி இல்லாம அவங்க இப்பதான் வெளியே வராங்க. போலீஸ் காப்பி பேசுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஐடி கூப்பிட்டேன் இன்னும் லைன் வரல, அவன் கூப்பிடல. கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? இன்னும் திரும்ப அவன் கால் பண்ணல. அவன் கால் பண்ணாதானே இது ஒண்ணா ஒண்ணு மேடம் வணக்கங்க மேடம். மேடம் இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எந்த இடம்? திருக்குமர் வாய்ப்பாளையம். திருக்குமர் நகர் வாயுப்பாளையத்துல பாத்தீங்கன்னா மேடம் ஒரு குழு பிரச்சனை வந்து குழுல வந்து வீட்டுக்குள்ள வந்து அபார்ட்மெண்ட்ல வந்து நின்றுட்டு ஒரு லேடிஸ் மிரட்டிட்டு இருக்காங்க. 3 பேர் ஒரு குழு பிரச்சனைக்கு மேடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த குழு வாங்கினவங்கள. ஆமாங்க மேடம். இங்க ஆமா மேடம் ஸ்பாட்ல நிக்கிறாங்க மேடம். ஆமா ஆமாங்க மேடம். கட்டினா தான் போவேன்னு சொல்லி நிக்கிறாங்க மேடம். அட்ரஸ் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் அங்க வாய்ப்பாளையம். வாவிப்பாளையம் மேடம். திருப்பூர் மாவட்டம் வாவிப்பாளையம். திருக்குமர் வாவிப்பாளையங்க. வாவிப்பாளையமா? வாய்ப்பாளையம். வாவிப்பாளையம் அப்பார்ட்மெண்ட் மேடம். திருக்குமர் ஆமா வாவிப்பாளையம். திருப்பூர் தான் மேடம். என்ன ஸ்டேஷன்? இங்க பாத்தீங்கன்னா பெருமாநல்லூர் தான் வரும். என்ன மேடம்? பெருமாநல்லூர் தான். பெருமாளூர் பெருமாளூர் கணக்கு இந்த தெருப்பேரு திருக்குமர் நகர். திருக்குமர் நகர் மேடம். அப்பார்ட்மெண்ட் மேடம். ஆமா ஆமா அப்பார்ட்மெண்ட் கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட். கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் மேடம். ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. பக்கத்துல வந்து செக் போஸ்ட் இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல். ஆமா ஆமா மேடம். பெருமாநல்லூர் பெருமாநல்லூர் தான் மேடம். செந்தில்குமார் மேடம். என்ன பேரு? இல்லங்க மேடம். நான் வந்து அவங்க வந்து இப்ப விரட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வரல. இப்ப நாங்க வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ மேடம். என்ன லிமிட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது சரியா அந்த இவர் நம்பருக்கு போலீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். கட் பண்ணு அப்புறம் கட் பண்ணு. ஸ்டேஷன்